how has been the evolution of the acceptance of Ghatam as a main instrument? It is basically a folk instrument. நம்மளுடைய ஆதி மனிதன் வந்து ஃபஸ்ட்டு அவனுக்கு ஒரு ரிதமிக் இம்பல்ஸ் வந்தபோது அவன் வீட்டில் இருக்கிற ஒரு பானையில் தான் தட்டி பார்த்துருப்பான். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டே கடம் தான். அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்து அதை வந்து ஒரு கான்சர்ட் பிளாட்ஃபார்மில் வாசிக்க ஆரம்பித்தவா வந்து. Is there a challenge for you to adapt to film music or is it just comes like that? இப்போ நான் ரஹ்மானுக்கு வாசிக்கும்போது வெறும் ரஹ்மான் சாரும் நான் ஒண்டி தான் இருப்போம். இப்போ மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறேன் அந்த மே மாதம்ல வாசித்தேன். ஐயங்காரு வீட்டு அழகே வாசித்தேன். மார்கழி திங்கள் அல்லவா அந்த சாங் வாசித்தேன். உளியின் ஓசை இளையராஜா சாருக்கு வாசித்தேன். அந்த சொல்லெல்லாம் அதுக்கு கரஸ்பாண்டிங் சொல்லோட வாசித்தா தான் அது ஜெல் ஆகும். ஸோ எல்லாமே வந்து மைண்ட் செட் தான். வாணி சரஸ்வதி வித்யாரூபிணி காயத்ரி ஹம்சினி தேவி, இது ஃபுல் பாட்டு இருக்கு. காலேஜ் கோயட் காலேஜா? கோயட் காலேஜ் இல்லை சார், ஆனால் இது சரஸ்வதி பற்றி. Namaskaram, Adiyan Ashwin. Welcome to another beautiful evening of Experience Elements Cultural Chamber Series. Inneki Experience Elements la we have an extraordinary artist and maestro, a great percussionist, Kalaimamani Shri Ghatam Karthik. Welcome, sir. Thank you. Thank you. Namaskaram. அவர் வந்து வாசிக்காத மேடைகள் கிடையாது, வாசிக்காத போகாத ஊர்கள் நாடுகள் கிடையாது. அந்த மாதிரி அவர் வாசிக்காத கூட அந்த பெரிய பெரிய லீடிங் ஆர்டிஸ்டும் கிடையாது. ஸோ ஹீ கம்ஸ் ஃப்ரம் அ வெரி ரிச் லெகசி ஆஃப் சிஷ்ய பரம்பரை, குரு பரம்பரா, அண்ட் ஹீ இஸ் டேக்கன் கட்டம் to the next level is what I would say. அவருடைய அவார்ட்ஸை பற்றிலாம் நான் படிக்கணும்னா இன்னும் ஒரு அரை மணி நேரம் நான் படிக்கணும். ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக we will enter into this beautiful chat session, following which we will have the Thalavadya Kacheri today. Sir, welcome. To start with, Ghatamங்கிறது வந்து ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். நமக்கு வந்து தாளவாத்தியத்திலே வந்து சாதாரணமாக முதல்ல தட்டக்கூடியது கையில் முதல்ல வந்து கட்டம் பானை தான் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற எந்த தாளவாத்தியமாக இருந்தாலும் சரி அதுக்கு சோறு போட்டு வார் பிடிச்சி எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குமா இருக்கும். ஸோ திஸ் இஸ் ப்ராபப்ளி த நேச்சுரல் ஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த கட்டம் வந்து உங்களை எப்படி சூஸ் பண்ணிட்டு நான் அப்படி கேட்குறேன். நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்கிறத விட பெரிய பெரிய வார்த்தை. இப்போ ஆக்சுவலி நான் பிஃபோர் ஆன்சரிங் தட் கொஸ்டின், எக்ஸ்பீரியன்ஸ் எலிமெண்ட்ஸில் இன்றைக்கி நான் வாசிக்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் பொருத்தமாகவும் நினைக்கிறேன். எப்படின்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே நேச்சர்லேருந்து தான் வருது. பட் கட்டம் வந்து 5 எலிமெண்ட்டும் இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். எப்படின்னா மண்ணால் ஆனது, தீயினால் சுடப்பட்டது, தண்ணியில் குழைச்சி பண்ணினது, அதுக்குள்ளே இருக்கிறது ஆகாஷங்கிற சப்தம், அது வந்து அர்த்து பிருத்திவி. ஸோ அது 5 எலிமெண்ட்ஸுமே அந்த கடத்தில் இருக்குது. இது நான் சொல்லலை, உங்களுக்கு பிடிச்ச மகா பெரிவா சொன்ன வார்த்தை. ஏன்னா அந்த பஞ்சபூதங்களும் சேர்ந்தது தான் அந்த மண் குடம். அதாவது ஈவன் ஃபிலாசாபிக்கலாக சொல்லணுன்னா நம்ம ஜனனத்துக்கே வந்து ஃபஸ்ட்டு அந்த மண் குடம் தான் சொல்லுவாங்க, பனிக்குடம் அதெல்லாம் சொல்லுவா இல்லையா. ஸோ அது மாதிரி ஆஸ் அ சைல்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் மிருதங்கமோ கீபோர்டோ கிட்டாரோ வீணையோ அதை பார்க்கும்போது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக எல்லார் குழந்தைகளுக்கும் தெரியும், மற்ற எல்லாருக்குமே தெரியும். பட் கடத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் என்னென்னா பானையில் அடிக்கிறது அப்படின்றது அந்த ஒரு 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 ஜோஷ்னு சொல்லலாமே அந்த மாதிரி. ஸோ அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அந்த இவ்வளோ ஒரு சாதாரண பானையிலேருந்து இவ்வளோ வித்தைகள் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு அதை இன்னும் நமக்கு
அக்ரவேட் அந்த இன்ட்ரெஸ்ட்டை இன்னும் மேன்மைப்படுத்துறதுக்கு வாசித்தவர் யாருன்னா என்னுடைய குருநாதர் விநாயகராம் சார். ஸோ நோ ஒண்டர். நம்ம குருநாதர். ஆமாம், கரெக்டு, நீங்கள் கொலீக். ஸோ அவர் வாசிக்கிறச்சு அது இன்னும் அந்த மேஜிக் அண்ட் மிராக்கிள் ஆன் த மேஜிக்கல் பாட் அது வந்து. அண்டு ஆடிங் டு தட் ஐ வாஸ் லிவிங் வெரி க்ளோஸ் இன் த சேம் ஏரியா, ட்ரிப்ளிகேனில் தான் நானும் இருந்தேன். ஸோ எல்லாமா சேர்ந்தது. அவர் தான் எப்போவுமே எனக்கு ஹீரோ. அவரை பார்த்து வந்ததுனால அந்த கடம் அப்படி தான் என்னை சூஸ் பண்ணிதுன்னு நான் ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். இப்போ நான் முதல்ல பண்ணும்போதும் என்னுடைய அட்ராக்ஷனே சார் தான். அவர் அந்த அதுவும் வந்து அவருடைய அந்த கச்சேரியில் வந்து இந்த கடத்தை தூக்கி போட்டு பிடிப்பார் இல்லையா, ஆடி போயிட்டேன். அதனால் பார்க்கும்போது வந்து ஸோ தட் இஸ் வாட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இன்ஸ்பிரேஷன். அண்ட் ரொம்ப அழகாக சொன்னேன். இது மாதிரி பஞ்சபூதங்களும் சேர்ந்தது தான் elements. Exactly, all 5 elements put together is what gives life. Yes. And what we get out of ghatam is that pure life. It is very beautiful, very beautifully put. Now towards the journey, now originally we know that ghatam as a pakkavadyam, அங்கேருந்து வந்து ஆஃப்டர் சார்லாம் வாசிக்க நிறையா தனி ட்ரூப் மாதிரி வச்சு அப்புறம் சக்தியிலலாம் வாசிக்க ஆரம்பிச்சு. நவ் கட்டம் as a லீட் இன்ஸ்ட்ருமெண்ட், இப்போ ஹார்ட் பீட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிறைய வர ஆரம்பிச்சு கொடுத்து. ஹவு இஸ் பீன் த எவல்யூஷன் ஆஃப் த அக்செப்டன்ஸ் ஆஃப் கட்டம் as a மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட்? Actually, if I can slightly go back in whatever you said, அது வந்து கட்டம் வந்து அக்கம்பனிங் இன்ஸ்ட்ருமெண்ட், பக்கவாத்தியம், ஆர் லைக் பீப்புள் சே உப்ப பக்கவாத்தியம், அந்த மாதிரி அதுக்கும் இன்னும் ப்ரிமிட்டிவாக போனாக்க இட் இஸ் பேசிக்லி a folk instrument. அதாவது விச் வாஸ் நாட் யூஸ்ட் இன் கான்சர்ட்ஸ். இட் வாஸ் மோர் அ ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட். வில்லுப்பாட்டில் வாசிக்கிறதோ இல்லை கடசிங்காரி இல்லை வந்து ஒரு நீங்கள் சொன்ன முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு நம்மளுடைய ஆதி மனிதன் வந்து ஃபஸ்ட்டு அவனுக்கு ஒரு ரிதமிக் இம்பல்ஸ் வந்தபோது அவன் வீட்டில் இருக்கிற ஒரு பானையில் தான் தட்டி பார்த்துருப்பான். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டே கடம் தான். ஸோ அதை வந்து அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்து அதை வந்து ஒரு கான்சர்ட் பிளாட்ஃபார்மில் வாசிக்க ஆரம்பித்தவா வந்து விநாயகராம் சாருக்கு முன்னாடி இருந்தவா வந்து வில்வாதிரி ஐயர், ஆலங்குடி ராமச்சந்திரன், உமையாள்புரம் கோதண்டராமையர், இவாள்லாம் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஒரு கான்சர்ட், கர்நாடிக் கான்சர்ட்டில் ஈக்குவல் டு மிருதங்கமாக வாசிக்கும்போது அது அந்த ஸ்டேட்டஸ் அது கிடச்சிது. ஸோ அண்டு விநாயகராம் சாரோடைய அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்னென்னா, பீப்புள் லைக், ஐ ஷுட் நாட் ஃபர்கெட் டு மென்ஷன் பீப்புள் லைக் கேஎம் வைத்தியநாதன், ராஜேஷ் வைத்தியாவோட அப்பா கேஎம் வைத்தியநாதன் சார், அப்புறம் பாலக்காடு சுந்தரம் மாமா, அதுக்கு முன்னாடி இருந்தவா நிறைய பெரியவா இருந்திருக்கா. அவெல்லாம் ஒவ்வொரு லெவலில் அதை மேலே 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 கொண்டு போகும்போது விநாயகராம் சார் வந்து அவருடைய கரெக்டான பொசிஷனிங் எப்படின்னா, அவர் நிறைய எம்எஸ்எம்மாக்கு வாசிக்க ஆரம்பித்தது, நிறைய யுனைடெட் நேஷன்ஸில் வாசித்தது, எடின்பரோ ஃபெஸ்டிவலில் வாசித்தது, அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கடத்துக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் பெடஸ்டல் கிடச்சிது. நீங்கள் இப்போ தூக்கி போட்டு வாசிக்கிறது அந்த அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் பற்றி சொன்னேல, அது இட் வாஸ் மோர் ஆஃப் அ பிளேயிங் டு த கேலரின்னு சொல்லலாம். ஆனால் அந்த பிளேயிங் டு கேலரியே ஆர்ட் ஃபார்மாக மாற்றினது வந்து டிகே மூர்த்தி மாமா வந்து அதுக்கு நீ தூக்கி போடுறதுக்குனே ஒரு கோர்வை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு பேரே நாங்கள் கேட்ச் கோர்வேன்னு வச்சுருக்கோம். மேபி வி வில் ப்ளே தட் டுடே. அதாவது அந்த கடத்தை தூக்கி போட்டு அதாவது அதுக்கு முன்னாடியும் வில்வாதிரியரோ ஆலங்குடி மாமாவெல்லாம் பண்ணியிருக்கா. அப்போது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக தான் பண்ணியிருக்கா. பட் விநாயகராம் சாருடைய கான்ட்ரிபியூஷன் அதுன்னா அது வெறும் கிமிக்காவோ பிளேயிங் டு த கேலரியாக இல்லாமல் அதை ஒரு அதுக்கு ஆர்ட் ஃபார்முக்குள்ளே லயத்துக்குள்ளே அதை கொண்டு வந்து அதுலேயும் ஒரு தாள நுட்பத்தோடு அதை பண்ணும்போது அது இன்னும் பெரிய லெவலுக்கு போகிறது. ஆடிங் டு தட் நீங்கள் சொன்ன மாதிரி சக்தியில் வாசித்தது, அவர் நிறைய நார்த் இந்தியன் மியூசிஷியன்ஸோட வாசித்தது, அண்ட் நிறைய பேருக்கு தெரியாது அவர் நிறைய சினிமாவில் வாசிச்சிருக்கார். இங்கே நிறைய சீனியர்ஸ் இருக்கிறதுனால நான் அதுவும் சொல்கிறேன். பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அந்த பாட்டிலலாம் அந்த கடம்லாம் வரும். அதெல்லாம் வந்து அதே மாதிரி நித்தம் நித்தம் நெல்லி சோறு, அதெல்லாம் விநாயகராம் சார் வாசித்த பாட்டு தான்.
அதே மாதிரி பாட்டும் நானே பாவம் நானே, திருவிளையாடல், திருவருட்செல்வர், அந்த 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 லீக்ல வந்த எல்லா சாங்ஸ்லையுமே கேஎம் வைத்தியநாதன் மாமாவாக இருக்கட்டும், சின்னா குட்டி, மதுரை ஸ்ரீனிவாசன் சார், ஒன் ஹூ வாஸ் கம்போஸ் கருணை தேவமே கற்பகமே, அவள் எல்லாரும் சேர்ந்து வாசித்தது. ஸோ ஆல் புட்டிங் டுகெதர் அண்ட் அஃப்கோர்ஸ் கல்மினேட்டிங் ஆஸ் ஹிஸ் ஓன் மகா பெரிவா குரூப், அவருடைய சப்தாக்ஷரா அதெல்லாம் சொல்லும்போது அந்த கடத்துக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் பெடஸ்டல் கிடச்சிது. அண்ட் ஹீ பிளேட் வித் இன்டர்நேஷ்னல் ட்ரம்மர்ஸ் ஆல்சோ. ஸோ அது மூலமாக கிராமி வந்தது. ஸோ அந்த ஒரு கிராமிய வாத்தியம் கிராமி வரைக்கும் போச்சு, அப்படி வச்சுக்கலாம். ஸோ அந்த அவருடைய எப்படி மிருதங்கத்துக்கு பாலகாட் மணியர் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் கொண்டு வந்தாரோ, கடத்துக்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸ் கொண்டு வந்தது விநாயகராம் சார். அவர் கொடுத்த அந்த உத்வேகம், அந்த உற்சாகத்தில் வந்து என்ன மாதிரி இருக்கிறவா வந்து நிறைய பேர் அதை ஒரு மெயினாக ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிறதுக்கும், அதை மெயினாக வச்சுட்டு ஒரு இந்த மாதிரி ஆன்சம்பிள்லாம் பண்ணுறதுக்கோ, தாளவாத்தியங்கள் பண்ணுறதுக்கோ, இல்லை பெர்கஷன் ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணுறதுக்கோ நமக்கு ஒரு தைரியம், ட்ரெண்ட் செட்டர்ஸ்ன்னு மார்கதர்ஷி அப்படின்னு சொல்லலாம். இப்போது நீங்கள், ஏன்னா நான் இந்த கேள்வியை பின்னாடி கேட்கலான்னு நினச்சேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபிலிம் மியூசிக்கை பற்றி பேசினனால சொல்கிறேன். யூ ஹவ் பிளேட் ஃபார் ஆல்மோஸ்ட் ஆல் லீடிங் musicians, including A.R. Rahman and others. Is there a challenge for you to adapt to film music, or it just comes like that? No, it's only இப்போ கச்சேரியிலேயே வெறும் ட்ரெடிஷ்னல் கச்சேரியை வாசித்தாலே ஒரு சிங்கருக்கு வாசிக்கிற மாதிரி இன்னொரு சிங்கருக்கு வாசிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு மிருதங்கம் பிளேயரோட வாசிக்கும்போது அப்ரோச் டு த கிருதிக்கு நிறவலுக்கு ஸ்வரத்துக்கு வாசிக்கும்போதே ஒரு உமையாள்புரம் சாரோட வாசிக்கும்போது அந்த தாட் ப்ரோக்ரெஷன் வேறு. இதே பாலக்காட் ரகு சாரோட வாசிக்கும்போது தாட் ப்ரோக்ரெஷன் வேறு. ஒரு டிகே மூர்த்தி மாமாவோட வாசிக்கும்போது தாட் ப்ரோக்ரெஷன் வேறு. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோடு வாசிக்கும்போது இன்னும். ஸோ அதுக்கு அடாப்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்டைல்ஸுக்கும் நான் ரெடியாக இருக்கணும் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. அதாவது இந்த ஃபுல் இன் அ கான்சர்ட் வந்து கச்சேரியில் பார்த்திங்கன்னா ஹவு டு யூ ரியாக்ட் அண்ட் ரெஸ்பாண்ட் டு த சிச்சுவேஷன் தான். பட் வென் இட் கம்ஸ் டு ஃபிலிம்ஸ் மெயினாக வந்து நான் வாசிக்க ஆரம்பித்த டைமில் ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவோடு வாசிச்சிருக்கேன். ஆஃப்டர் தட் இந்த ட்ராக்குக்கு வாசிக்கிறதுன்னு வந்தது. அப்போ வந்து இப்போ நான் ரஹ்மானுக்கு வாசிக்கும்போது வெறும் ரஹ்மான் சாரும் நான் ஒண்டி தான் இருப்போம். இப்போது மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறேன் அந்த மே மாதமில் வாசித்தேன். அப்புறம் ஐயங்கார் வீட்டு அழகே வாசித்தேன். மார்கழி திங்கள் அல்லவா அந்த சாங் வாசித்தேன். அது மாதிரி நிறைய. அதே மாதிரி உளியின் ஓசை இளையராஜா சாருக்கு வாசித்தேன். இளையராஜா சாருக்கே ஒரு தெலுங்கு படத்துக்கு ஒரு காமெடி கலந்த சேஸுக்கு வந்து ரெக்கார்டிங் வாசிச்சிருக்கோம். அதே மாதிரி பாய்ஸ் படத்தில் வந்து செந்தில் சாரோட ட்ராக் ஃபுல்லாக நான் தான் வாசித்தேன். அந்த ஒரு பண்டாரமாக வருவார், இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்ன்னு சொல்லுவார். ஸோ அந்த அதில் எங்கூட யார் வாசித்தான்னு சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவேன். நானும் கணேஷும் வாசித்தேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒண்டர்மேன். அதே மாதிரி ஃபிட்லிங் மாங்க் அவரோட பிரதர், இவர் வந்து கணேஷ். அப்போது அது வாசிக்கும்போது அந்த இப்போ எம்மா எம்மா காதல் பொன்னம்மான்னு எஸ்பிபி பாடின 7ஆம் அறிவு சாங்கு அதில் பார்த்தீங்கன்னா நான் தனியாக வாசித்தேன், எஸ்பிபி சார் தனியாக பாடினார். ஸோ அந்த வைப்பு தெரிஞ்சுட்டு அந்த மியூசிக் டைரக்டர் அந்த இடத்துல என்ன வேணுங்கிறது அங்கே வந்து என்னுடைய வித்வத்தை காட்டுறதுக்கு நான் வாசிக்கல. அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன வேணும், அந்த சாங்குக்கு இது போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அவ்வளோதான் வாசிப்போம். அண்ட் இந்த இடத்துல ஒரு ஃபில்லர் கொடுங்கன்னா அந்த ஃபில்லர் கொடுப்போம். ஸோ அதுக்கு மைண்ட் செட் வேறு. when you play jugalbandi with a tabla player, that mindset is different. In a Carnatic concertலேயே ஒரு தவில் பழனிவேல் சாரோட வாசிக்கிறோம், இல்லை ஒரு முத்துக்குமார் சாமியோட வாசிக்கிறோம்னா அந்த ஒரு மேத் ப்ரொக்ரெஷனே வேறு. அவளுடைய தவில்காரர்களுடைய அந்த கணக்கு வழக்குங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அந்த சொல்லெல்லாம் அதுக்கு கரஸ்பாண்டிங் சொல்லோட வாசித்தா தான் அது ஜெல் ஆகும். ஸோ எல்லாமே வந்து மைண்ட் செட் தான், ஃபஸ்ட்டு மைண்ட் செட் தான். எனக்கு வந்து பிகாஸ் இட் வாஸ் அ வெரி கான்ஷியஸ் கொஸ்டின். காரணம், ஐ ஹவ் பீன் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் த வே யூ அடாப்ட் ஃபார் திஸ் ட்ரான்சிஷன்ஸ். ஒரு ஹார்டு கோர் நான் வந்து உங்களை வந்து பாலமுருகிருஷ்ணா சார் வாசிக்கும் போதும் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஆன்சம்பிள், ஒரு ஃபியூஷன் ஆன்சம்பிளும் பார்த்துருக்கேன். அண்ட் ஐ ஹவ் ஹர்ட் யுவர் ஃபிலிம் மியூசிக் ஆல்சோ. அண்ட் த ட்ரான்சிஷன் வாஸ் ஸோ எலான், ஸோ ஈஸி. அண்ட்
ஸோ இது வந்து ஐ ஆல்சோ திங்க் திஸ் கம்ஸ் ஃப்ரம் த வே த இன்ஸ்ட்ருமெண்ட் இட் செல்ஃப் அடாப்ட்ஸ் டு ஆல் தீஸ் சிச்சுவேஷன்ஸ். ஏன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கே ஒரு ஒரு நேச்சர், ஒரு டிரான்சிஷன் ரொம்ப ஈஸி. காரணம் என்னென்னா, முதல்ல நம்ம கர்நாடக சங்கீதத்தில் பேசிக்காக முதல்ல நம்ம வந்து ஒரு பாட்டுக்கோ இல்லை வீணைக்கோ இல்லை ஒரு ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வயலின் மிருதங்கத்தோட கடங்கஞ்சீரா இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலாக இருந்தது. பட் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் when you replace veena or violin with a saxophone, it was not mridangam there, but it was rather ghatam along with tawil, which was a very interesting transition. அண்ட் இதே மாதிரி இப்போ எல்லாமே நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் பியூட்டிஃபுல்லி டிரான்சிட்டட் இட் செல்ஃப் ஃப்ரம் நாட் ஒன்லி அண்ட் எல்லாத்துலேயுமே இட் கோ அப் அண்ட் டவுன் எல்லா இடத்துக்கும் போகிறது. ஹவு டு யூ ஃபீல் அந்த கட்டம் ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய எவல்யூஷன்? ஹவு டு யூ ஃபீல் அதோடைய ஃபிட்டபிலிட்டி இன் எவ்ரி திங்? அதுக்கு வந்து காரணம் வந்து நான் நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு ஈவன் ஒன் ஸ்டெப் பிஃபோர் ப்ரிமிட்டிவ்னு சொன்னபோது அது மாதிரி கடத்துக்குன்னு ஒரு தனியாக பெரிய ஒரு இதுதான் இதில் வாசிக்க முடியும், இதுதான் சம்பிரதாயம்னு இல்லாததுனால இட் குட் அடாப்ட் டு ஆல் ஸ்டைல்ஸ். இப்போ ஒரு ஒரு கோல், இப்போ ஒரு இஸ்கானில் த கோல்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவில் வாசிப்பா. அதே மாதிரி ஒரு தவில் இருக்குது, ஒரு செண்டை இருக்குது, ஒரு மிருதங்கம் இருக்குது, தபலா இருக்குன்னா அதில் வர எல்லா சொற்களையும் கடம் அந்த ட்ரம்மிங் பேட்டர்ன் ஆர் ஃபிங்கரிங் டெக்னிக்னு சொல்லலாம். ஸோ அந்த நம்ம அதில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா அந்த அப்படியே இப்போது தரிங்கிடக தரிங்கிடகதா அப்படிங்கிறது மிருதங்கிஸ்ட் வாசிப்பா. இதை தக்கிடதும் தித்தாக்கிடதும் தாங்கிறது தவில்காரா வாசிப்பா. இப்போ இதே கொஞ்சம் அந்த அப்படின்னு அந்த ஒரு ஃப்ரில் சவுண்டோட தத்துரும்னு செண்டையில் வாசிப்பா. அந்த ஸ்டிக் டெக்னிக்னால அந்த அதே மாதிரி ஒரு ஒரு பக்காவாச்சில் வாசிக்கும்போது தாங்கிட்டதுக்கு இன்னும் ஒரு லாங் சவுண்ட்ஸ் நிறைய வரும், அந்த கார்வை இருக்கிற சவுண்ட்ஸு. ஸோ தப்லா அது இப்போ தப்லாவில் அப்படின்னு அந்த பாயாவில் வாசிக்க முடியும். ஸோ அதில் சில இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் சில ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, சில வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. கடத்தில் வந்து லிமிட்டேஷன் தான் அதோடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. என்ன லிமிட்டேஷன் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா, கடத்துக்கு சஸ்டைன்டு சவுண்டு கிடையாது. இப்போ மிருதங்கத்தில் நீங்கள் ஒரு சாப்பு வாசல்னா சங் அப்படின்னு அந்த சஸ்டைன் இருக்கும். ஆனால் கடத்தில் வந்து டக் டிங் டொக் டிக் அந்த ஒரு மோனோடோனிக் சவுண்டு தான். ஸோ இட் ஓன்ட் டிஸ்டர்ப் த ஃப்ளோ ஆஃப் தி அதர் பர்கஷன் ஆர்டிஸ்ட். So Ghattam is always welcomed by the other fellow percussionists than இப்போ ஒரு தப்லா ஹை ஃப்ரீக்வன்சியில் ஒரு அதுவும் இப்போ சா அப்படின்னா சங் டங்னா மேல் சட்சமம் கேட்கும் தப்லாவில். அது வந்து சூப்பர் ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் தப்லா, பட் இட் மே பி அ டிஸ்டர்பன்ஸ் ஃபார் தி அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் அவன் நினைக்கலாம். அது இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். அதே ப்ளஸ்ஸாகவும் நினைக்கலாம், ஐயோ என்ன அழகாக கார்வையாக இருக்குதுன்னு கூட நினைக்கலாம். ஸோ பட் கடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டதுனால பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மோனோட்டோனிக் சவுண்ட் அண்ட் இட் ஓன்ட் டிஸ்டர்ப் த ஃப்ளோங்கிறதுனால இட் மர்ஜ்ட் அண்ட் ரியலி லைக் அது கலந்துருத்து எல்லாத்தோடையும். ஒரு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஜாலியாக சொல்லலான்னாக்கா பொட்டேட்டோ மாதிரி. பொட்டேட்டோ வந்து கான்டினென்டலாகவும் பண்ணலாம், நல்ல காரமாகவும் பண்ணலாம், கொஞ்சம் வந்து வெறும் வேக வச்ச கறியாகவும் பண்ணலாம், இல்லை வந்து மேஷ்டு பொட்டேட்டோன்னு என்ன ஹேஷ் ப்ரௌனா அது அந்த மாதிரி பண்ணலாம். பட் அல்டிமேட்லி அது பொட்டேட்டோ தான். அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. வெறும்னே வேக வச்சாலே சாப்பிட்டு ஐயோ கொஞ்சம் பாருங்க சார், அவருக்கு 2 ஆர்டராக சொல்லிவிடுங்க. தட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். இப்போ வந்து யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். அடுத்த ஃபேஸ் ஆஃப் யுவர் ஆஸ் அ கம்போசர், நான் அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ் அ கட்டம் ஆர்டிஸ்டாக எனக்கு இன்னும் ஒன்றே ஒன்று தான் ப்ராபப்ளி 1-2 கேள்விகள் தான் கேட்கணும். ஒன்று வந்து யூ ப்ராபப்ளி, ஏன்னா சூஸ் பண்ண சொல்ல முடியாது, யூ ப்ராபப்ளி played almost all revered stages. Do you remember what was your first stage? It was with my mother.
முதல் கச்சேரி இங்கே லஸ்ஸில் நவசக்தி விநாயகர் கோவில்னு இருக்குது, அங்கே தான் வாசித்தேன். அம்மாவுக்கு தான் வாசித்தேன். அம்மா பாடுவா. ஷீ யூஸ் டு அக்கம்பனி டான்ஸ் ரிசைட்டல்ஸ் ஆஃப் பத்மா சுப்ரமணியம், சித்ரா விஸ்வேஸ்வரன், வைஜெயந்தி மாலா, ஸோ மெனி பீப்புளுக்கு அம்மா டான்ஸுக்கு பாடியிருக்கா. வீட்டில் வந்து மியூசிக் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தா. ஸோ த ஆம்பியன்ஸ், மியூசிக்கல் ஆம்பியன்ஸ் வீட்டிலே இருந்ததுனால அந்த மியூசிக்கல் அந்த வைப்ஸ் எப்பவுமே இருந்தது. ஸோ முதல்ல வந்து அஃப்கோர்ஸ் அதுக்கு ப்ரையராக சொன்னால் நிறைய அந்த நாம சங்கீர்த்தனம், அந்த பிகாஸ் ஐ வாஸ் இன் ட்ரிப்ளிகேன், ஐ யூஸ் டு பிளே வித் பார்த்தசாரதி கோயில், அங்கே பெருமாளுக்கு போய் வாசிக்கிறது, ராகவேந்திர சுவாமி கோயிலில் போய் வாசிக்கிறது, அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்மளோட ஜெயகணேஷ் தாளவாதி வித்யாலயோட ஆனுவல் டேல டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுவாள். தாளவாதிய கச்சேரியை அவள் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுவாள். ஈவன் ஐயப்பா பஜனுக்கு வந்து வீரமணி மாமாலாம் வந்து பாடுவார், அவருக்கு வாசிப்பேன். அது மாதிரி சோழமங்கலம் அவெல்லாம் வந்து ஐயப்பா பக்கத்தாத்தில் நடக்கும்போது அதுக்கெல்லாம் கூட வாசிச்சிருக்கேன். பட் கான்சர்ட்டுன்னு பண்ணும்போது அம்மாவுக்கு வாசித்தேன். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன கச்சேரி வாசி அந்த பையன் நல்லா வாசிக்கிறான், அவனை போட்டுக்கலாம் அப்படி. ஐ டென்ட் ஹாவ் அ ஃபார்மல் அரங்கேற்றம் சார்ட் ஆஃப், பட் வேர்ட் ஆஃப் மவுத் தான். ஏன்னா இதில் வந்து இப்போ இஃப் ஐ ஆஸ்க் யூ, இதில் ரொம்ப மெமரபிள் கான்சர்ட்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து மகாபெரிவாள்கிட்டேருந்து ஆரம்பித்து சத்யசாயிலேருந்து அப்புறம் ராஷ்டிரபதி பவன் வரைக்கும் இன்டர்நேஷ்னலாக எல்லாருக்குமே பண்ணிட்டேன். ஏன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு சூஸ். ஸோ நான் அதை கேட்க போகிறதில்ல. ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் வாசித்ததில் நீங்கள் எதிர்பாராத இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ்க்கு நம்ம வாசித்து இப்படி அது ரீச் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது மனசில் இருக்கா? ஒரு ஸ்டூடெண்ட் க்ரௌடுக்கு வாசிக்கும்போது நாங்கள் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் வாசித்தோம். ஸோ நாங்கள் வந்து அந்த அன்னைக்கு வந்து ஹார்ட் பீட்டில் என்ன பண்ணோம், வாய்ஜாலம் அப்படின்னு ஒரு பீஸ் வச்சுட்டோம். ஒன்றும் இல்லை, வாய்ஜாலம்னா என்னென்னா எல்லாரும் சேர்ந்து கொன்னக்கோல் சொன்னோம். அது சும்மா தான் ஒரு ஐடியா சொன்னோம். பட் நாங்கள் உசுரை கொடுத்து வாசிச்சதெல்லாம் நிற்கிறத விட இந்த வாய்ஜாலம் தான் எல்லாருக்கும் போய் ரீச் ஆச்சு. அந்த கொன்னக்கோல் வந்து ஏன்னா டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் அண்ட் எல்லாருமே இப்போது தமிழ்லேயே நெல்லை தமிழ், சென்னை தமிழ், மதுரை தமிழ்ங்கிற மாதிரி வந்தாங்க அப்படின்வா, வந்தாப்புல அப்படின்னு சொல்லுவா. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிற மாதிரி பர்கஷன்லேயுமே சில பேர் வந்து தக்கத்தாரி கேட்ட தக்கன்னு சொல்லுவா, திகு தக்கத்தாரி கேட்டன்வா, நகதாரி கேட்ட தக்கன்வா, தக்கதிமி தக்க ஜனூன்வா, தக்கதிமி தக்க ஜுனூன்வா, தக்கத்தாரி கேட்ட தக்கெடுதோம்னா தை அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஜதிகள் சொல்லும்போது ஒருத்தருக்கு ஷார்ப் வாய்ஸ் இருக்கும், ஒருத்தருக்கு பேஸ் டீப் வாய்ஸ் இருக்கும். அதை வந்து ஒரு சின்ன தமாஷா பண்ணினோம். பட் அந்தளவுக்கு அது ரீச் ஆகும் நான் நினைக்கவே இல்லை. அப்படி ரீச் ஆச்சு அந்த சாஸ்திரா காலேஜில், இதில் தஞ்சாவூரில். அது நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அது ஒரு பதில். இன்னொன்று வந்து ஸ்பிரிச்சுவலாக ஒரு பதில் வந்து காசியில் நான் சிவராத்திரி அன்னைக்கு கேஞ்சஸ் மேலேயே ஸ்டேஜ் போட்டிருந்தான். ஸோ எங்களுக்கு கீழே வந்து கேஞ்சஸ் ஓடின்னு இருந்தது. ஒரு விதமான பயமாகவும் இருந்தது, ஏன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடின்றது. அதை ஒரு 2 போட்டை போட்டு நங்கூரம் போட்டு நாங்கள் வாசித்தோம். அப்போ வந்து ஒரு இந்த பரமேஸ்வர வர்ணரத்ன மாலிகான்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்குது. சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவன் வந்துட்டே இருக்கும். நீ கரெக்டாக இன்றைக்கி கார்த்திகை சோமவாரம், அதனால சொன்னேன். அது சொல்லும்போது எல்லாருமே ஐ கால்டு ஆல் த ஆடியன்ஸ் டு ஜாயின். எல்லாருமே பாடினா. பட் வென் வி ஸ்டார்டட் பிளேயிங் லைக் ஸ்லோலி பில்ட் அப் த டெம்போ பண்ணும்போது எல்லோரும் சொல்லும்போது ரியலி அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்தோன்னே suddenly somebody from the temple started playing accompaniment for the bell from the Vishwanatha temple. It was mind blowing. எப்படின்னா அது யார் வாசாலோ, ஆனால் சிவன் வாசி தான் நாங்கள் நினச்சிட்டோம். எப்படின்னா சாம்ப சதா சிவ சாம்ப சதா டங் டங் டங்னு அந்த ஐயோ, அது வந்து மறக்க முடியாத ஒரு மியூசிக்கல் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். தட் டூ இன் வாரணாசி. Now I'm moving on to the next phase of, not many people know that because he's a great composer. He's a great composer. He is a Sanskrit scholar. He is a doctorate in Sanskrit. And நீங்கள் சொன்ன அம்மா வந்து நிறைய இந்த டான்ஸ்க்கெல்லாம் நிறையா பாடுவா அப்படிங்கிறது அதுதான் இன்ஸ்பிரேஷனாக. நீங்கள் ஏன்னா நிறைய டான்ஸ் கம்போசிஷன்ஸ் பண்ணியிருக்கேன். இல்லை, நான் நிறைய கம்போஸ் பண்ணியிருக்கேன், அதை டான்ஸஸ் நிறைய எடுத்து ஆடியிருக்கேன். அப்படி வச்சுக்கலாம். இல்லை டான்ஸுக்காகவும், ஏன்னா தில்லானா ஆமாம், இல்லை தில்லானாக்கள் நிறைய, அதாவது ஹார்ட் பீட்டுக்கு நாங்கள் பீஸாக பண்ணுறது வந்து தில்லானா ஃபார்மேட்டில் தான் பண்ணுவேன்.
பல்லவி அனுபல்லவி ஒரு ஒரு சாகித்யம், அது தொடர்ந்து ஒரு சின்ன கணக்கு, அதுதான் சரணம். ஸோ அது வந்து இந்த கர்நாடிக் அண்டர்ஸ்டாண்டிங் இட்ஸ் அ தில்லானா. ஸோ பட் இன் ஹார்ட் பீட் வி பிளே இட் அஸ் அ பீஸ், இன்ஸ்ட்ருமெண்டல் பீஸ். ஸோ அது தில்லானாவா அது அது மெயினாக இந்த ரதிபதி பிரியா ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சி நிறைய பேர் அதை எடுத்து உலகம் ஃபுல்லாக ஆடி இருக்கா. அதே மாதிரி சாருகேசின்னு ஒரு லலிதா சாஸ்திரநாமத்தை பேஸ் பண்ணி ஒரு அம்பாள் மேலே ஒரு பாட்டு பண்ணேன். மியூசிக்கலாக வந்து அது ஒரு கசல் மாதிரி ஆரம்பித்து கீர்த்தனை மாதிரி போய் கடைசியில் நாமாவளி மாதிரி முடியும். வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிண்டே வரும். அந்த லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கிற அந்த பீஜாட்சரங்களோடு சேர்த்து ஸ்பிரிச்சுவல் கான்டெக்ஸ்டில் சொன்னாக்க ஒரு ஒரு பாலா, அப்புறம் ராஜமாதங்கி, ராஜஷாமலா, கடைசியில் மகிஷாசுர மர்தினி, காளி, பிரத்யங்கரா அப்படின்னு முடிகிற மாதிரி அந்த ஃபார்மேட் அப்படி பண்ணேன். அதனால தட் இட் ரியலி இன்ஸ்பயர்ட் மெனி டான்சர்ஸ் டு கொரியோகிராஃப். தே கேன் எமோட் அபிநயங்கள் பண்ணுறதுக்கோ, ஒரு ஒரு சாஃப்டாக இருக்கிற அம்பாள்லேருந்து உக்ரமான காளி வரைக்கும் பண்ணலாம். ஸோ அது இந்த சாருகேசி பாட்டு ரொம்ப பிடிச்சது எல்லாருக்கும். அதே மாதிரி நிருப்பம ரூபிணின்னு வந்து ஒரு பாட்டு பண்ணேன் பிருந்தாவனியில். அது வந்து டெரிஃபையிங் ஃபார்ம் ஆஃப், அதாவது அந்த மிரட்டுற மாதிரி ஒரு காளின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணேன். அது நிறைய பேருக்கு இன்ஸ்பயர் நிறைய பண்ணியிருக்கா. தில்லானாக்கள் என்னுடைய சல்லாபம், ராகவர்தினி, காப்பி, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கா. நான் தமிழ் பாடல்களும் நிறைய பண்ணியிருக்கேன். சம்ஸ்கிருதம் இல்லாமல் தமிழ் பதங்கள், அப்புறம் அந்த எனக்கு எப்பவுமே இந்த வேர்ட் பிளே பிடிக்குங்கிறதுனால அந்த சான்ஸ்கிரிட்டில் இருக்கிற ஸ்லோகங்களுக்கு அப்படியே டிரான்ஸ்லேஷனாக பண்ணாமல் அந்த சந்தத்துக்கு, அந்த விருத்தம்னு சம்ஸ்கிருதத்தில் விருத்தம்னு சொல்லுவோம், தமிழில் வந்து சந்தம், அந்த சந்தத்துக்கு அதே என்னுடைய சொந்த வார்த்தைகளை போட்டு பண்ணியிருக்கேன். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ முதாகராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம், இது எல்லாருக்கும் தெரியும். கணேச பஞ்சரத்துடைய முழு முதற்கடவுளின் மலர் பதம் பணிந்திட நலங்கள் யாவும் நல்குமே, வளங்கள் வாழ்வில் பொங்குமே, தினம் தினம் வணங்கிட தடை தகர்ந்தகன்றிட மனம் மலர்ந்து மாறுமே, குறைகள் யாவும் தீருமே. சிம்பிள் தமிழில். ஏன்னா இன்னைக்கு சதுர்த்தி, அதனால தான் அது பாடினேன். ஸோ கார்த்திகை சோமவாரமும் கவர் பண்ணிட்டேன், சதுர்த்தியும் கவர் பண்ணிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம தர்மத்தை ஒட்டக்கூடாது. இல்லை, தட் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஏன்னா நீங்கள் எஸ்பெஷலி அந்த ஏற்கனவே இருக்கிற சந்தஸ்க்கு நம்ம திரும்ப அதுக்கு ஒத்து எழுதணும் அப்படின்னாக்க கரெக்டாக அந்த நெடில் குடியெல்லாம் அந்த நேரத்தில் கரெக்டாக ஸ்வரஸ்தானம் போய் நிற்கணும். ஆமாம், இல்லை ஸ்வரஸ்தானம் கூட விட இந்த நீங்கள் சொன்ன இந்த தீர்க்கரஸ்வம் தான் முக்கியம். இப்போது நான் ஜாலியாக சொல்கிறேன், ஏன்னா இப்போ இதுக்கு கிளாப் பண்ணனால இன்ஸ்பைரிங்காக சொல்கிறேன். இப்போது தாரா 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 தரர தாரா. ஸோ இதுக்கு நான் காலேஜில் இருந்தபோது சும்மா தமாஷுக்கு பண்ணேன். வாணி சரஸ்வதி வித்யாரூபிணி காயத்ரி ஹம்சினி தேவி. இது ஃபுல் பாட்டு இருக்கு. காலேஜ் கோயட் காலேஜா? கோயட் காலேஜ் இல்லை சார், ஆனால் இது சரஸ்வதி பற்றி. நான் எதுக்கு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹாசியத்தை எடுத்துகிட்டு வந்தேன்னா, நாட் மெனி பீப்புள் நோ ஹி இஸ் அ கிரேட் ஹியூமரிஸ்ட். அவர் வாசிக்கிறத எத்தனை வேணாலும் கேட்கலாம், அவர் பேசுகிறத இன்னும் நிறைய கேட்கலாம். சில சமயம் தாளவாத்திய கச்சேரியோட அவரோட பேச்சு கச்சேரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களை மாதிரி ஹாஸ்யம் சொன்னதுனால ஒன்று சொல்கிறேன், நிறைய சொல்ல மாட்டேன், நான் வாசிக்கணும்னு தான் விரும்புகிறேன். இதே மாதிரி யோகி சேது சார் வந்து இன்டர்வியூ பண்ணார். அது சட்டையர், அந்த நையாண்டி தர்பாரில் இட் வாஸ் மென்ட் டு பி, அது ஜோக் தான் சொல்லணும், அதுக்காக பண்ணின ப்ரோக்ராம். அவர் சொன்னார், சார் இதெல்லாம் விட்டுருங்க சார், நீங்கள் கடம் கார்த்திக், உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன மெயின் வித்தியாசம் அதை சொல்லுங்க அப்படின்னார். நான் சொன்னேன், எனக்கு மற்றவங்கள பற்றி தெரியாது சார், நான் என் வயிற்றில் அடித்து தான் சார் சம்பாதிக்கிறேன். அது சொன்னேன். அது ரொம்ப அவரே ரொம்ப ரசித்தார். அவர் நாகேஷோடலாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் சொன்னார் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்ததுன்னு சொன்னார். அது நான் எனக்கு ரொம்ப ஒன் ஆஃப் யுவர் இன்டர்வியூஸ் மறக்கவே மறக்காது. மோராவில் சரி தாளம் போட்டுட்டு நம்ம மெட்ராஸில் இருக்கிற ஏரியா பேர்லாம் சொல்ல ஞாபகம் இருக்கா? அது எனக்கு பாதி கிரெடிட் தான் எனக்கு.
இன்னொரு கிரெடிட் வந்து என்னுடைய டியர் ஃப்ரெண்ட் மிஸ்டர் பூவராகன் மிருதங்க ஆர்டிஸ்ட் இருக்கார். அந்த கோர் ஐடியா அவரது தான். அதை நான் கொஞ்சம் டெவலப் பண்ணேன், அவ்வளோதான். மெட்ராஸ் கொன்னக்கோல்னு சொல்லி திம் த தின் த தின் த தின் தக்கின் தக தக தக் தின் த தின் அப்படின்னு நம்ம நார்மலாக மிருதங்கத்தில் வாசிப்போம். அவர் சொல்லுவார், நந்த 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 விருகம்பாக்கம் 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 விருக வளசரவாக்கம் அப்படி சொல்லுவார். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது மெயின் ஐடியா வந்து பூவராகன் சார் தான். ஏன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், மறக்கவே மறக்காது. ஏன்னா மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு பாட்டு பண்ண நடுவில் இது ஆக்சுவலி அந்த பாட்டுக்கு நடுவில் இது போட்டுருக்கலாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும். நிறைய எல்லா ஏரியாவும் இப்போ புது புது ஏரியாலாம் வேறு வந்திருக்கு, அதெல்லாம் சேர்க்குற ஏரியா மெட்ராஸ் சென்னைக்கு மிக அருகில்லாம் நிறைய ஏரியா வந்துருது. அதனால் தேங்க்யூ அண்ட் இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் teacher treat with you and it's a beautiful chat. And I would like to thank all of you for coming and listening to us with all smiling faces. And I know Anna is doing great work, giving you all the comfort. And I wish the company a great success. ஏன்னா அல்டிமேட்லி நீங்கள் எதுக்காக வந்து நம்ம இவ்வளோ நீங்கள் சிரமப்பட்டு அது ஒரு கல்ச்சரையும் சேர்த்துக்கணும். அண்ட் அதே சமயம் உங்களுக்கு எல்லா கம்ஃபர்ட்டாக இது ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், இங்கே நான் பார்த்தேன், எல்லா ஹோர்டிங்கும் பார்த்தேன். அண்டு வந்து இப்போ வந்து அந்த சீரியஸ் நோட் சொல்லணுன்னா, நிறைய இப்போ அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், ரொம்ப வேலிடாக இருந்தது. இப்போ வந்து பை காட்ஸ் கிரேஸ் நிறைய 90% மனுஷாளுக்கு வந்து பணத்துக்கு பிரச்சனை இல்லை சார், ஆனால் பார்த்துக்க தான் ஆள் இல்லை அப்படின்னு சொன்னான். ஆற்றுல மனுஷா இல்லை, பார்த்துக்க ஆள், அந்த மாதிரி அந்த விஷயத்தில் அஸ்வின் அண்ணா பண்ணுறது இட்ஸ் அ கிரேட் சர்வீஸ். ஏன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அந்த வார்த்தை தான் எல்லோரும் நம்ம ஏங்குறோம். அண்டு மேபி when I am 10 years more or 15 years more, I need your help. புக்கிங் இப்படியே பண்ணிடலாம், புக்கிங் இப்படியே போட்டுடலாம், சேல்ஸ் பசங்க இங்கே தான் இருக்காங்க. சூப்பர் சேல்ஸ்மேன். அக்செப்டட். ஏதாவது டிஸ்கவுண்ட் பார்த்து கொடுங்க. ரொம்ப சந்தோஷம். கிருபா, இட் வாஸ் வண்டர்ஃபுல் சார். அண்ட் நவ் we will all enjoy a beautiful kacheri from Kalimamani Dr. Kadam Karthik sir. I am going to be joined by my son Sarvesh Karthik on the மிருதங்கம் and hand sonic. மிருதங்கம் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஹேண்ட் சானிக்ங்கிறது ஒரு ரிதம் பேட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட். அண்டு மங்களகரமாக இருக்கட்டும்ட்டு சுனில் குமாரை தவிலையும் எடுத்துன்னு வர சொல்லியிருக்கேன். தவில் அண்ட் ஆல்சோ இஸ் அ கிரேட் கஞ்சிரா பிளேயர். ஸோ வில் ஜஸ்ட் ப்ளே ஃபார் மேபி 30 to 40 minutes and maybe involve you also in the course of the concert. So be prepared. Thank you. Thanks a lot, sir.